எப்பேற்பட்ட புயல் மழையாக இருந்தாலும் சரி, அந்த ஜோதி வந்து ஒரு நாள் கூட அணைஞ்சதே கிடையாது. ஸ்டார்ட் ரெடி அப்படின்னே என்ன செய்கிறாங்க, கோவரத்தை ஒரு கும்பிட்டு சரன்னு ரோட்டில் சுற்றிட்டு 14 கிலோமீட்டர் நடக்கணுங்க வாங்கன்ட்டு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு சுற்றி வருவாங்க. அந்த அடியண்ணாமலையை நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்களோ இல்லையோ, வாசலில் கொடிமரத்தில் நின்று அவரை ஒரு தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கார்த்திகை தீபம், எத்தனையோ வீடியோக்கள் வந்து கார்த்திகை தீபம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்தினுடைய மகிமைகளை பற்றி வந்து கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக இந்த கார்த்திகை தீபத்தை சொல்கிறேன். பொதுவாக கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு வந்து காலையில் 4 மணிக்கு பரணி தீபம், சாயந்தரம் 6 மணிக்கு வந்து மகா தீபம்னு சொல்கிறது. இந்த வருடத்தில் வந்து 13/11/2024 அன்னைக்கு திருக்கார்த்திகை அந்த நட்சத்திரம் வர்றதுனால அன்னைக்கு தான் வந்து பரணி தீபம் ஏற்றுறாங்க. அன்றைக்கு சாயந்தரம் தான் வந்து திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. இதுவே வந்து நமக்கு வந்து பௌர்ணமி அன்றைக்கு வரணும், மறுநாள் தான் பௌர்ணமி வருது. 14/11 தான் பௌர்ணமி வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரே நாளில் 3 நட்சத்திரங்கள் இணையக்கூடிய ஒரு இது. எப்போன்னா தமிழ் மாதத்தில் எப்பயுமே வந்து ஒரு கணக்கு என்ன அப்படின்னா 6 மணிக்கு மேலே மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னாகும், அடுத்த நாள் கணக்கு வரும் தமிழ் மாதத்துக்கு. இங்கிலீஷ் மாதத்துக்கு 12 மணி ஆனால் அடுத்த தேதி வந்துடும். ஆனால் தமிழ் மாதத்துக்கு விடிய காலம் 6 மணிக்கு மேலே தான் தமிழ் மாதத்துக்கு வரும். அப்போ இந்த 6 மணிக்குள்ளே பரணி வந்துடுது, கார்த்திகை வந்துடுது, ரோஹிணி வந்துடுது. இந்த 3 நட்சத்திரங்களும் இணைஞ்சு ஒரே நாளில் வருது. அந்த நாள் வந்து நம்ம 13/11/2024 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரும். இந்த அற்புதமான இந்த நாளில் நம்மளுடைய கோரிக்கைகளை நினச்சி நாம் இப்போ பொதுவாக வந்து கார்த்திகைன்னா நமக்கு நினைவுக்கு வர்றது எது, நம்மளுடைய திருவண்ணாமலை. அண்ணாமலையார் வந்து ஜோதியாக மலை உச்சியில் அந்த கொப்பரையில் ஒளி வடிவத்தில் வர்றார். இதை வந்து அதிசயம், ஒவ்வொரு வருடமும் அதிசயமாக என்ன நடக்கும் அப்படின்னா, எப்பேற்பட்ட புயல் மழையாக இருந்தாலும் சரி, அந்த ஜோதி வந்து ஒரு நாள் கூட அணைஞ்சதே கிடையாது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் மழை பெய்யும்போது அந்த தீபம் இருக்குமானா இருக்காது. ஆனால் அண்ணாமலையார் ஜோதி மட்டும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு அதிசய நிகழ்வு. அதே போல் அந்த திருவண்ணாமலையுடைய மலையை வந்து பஞ்சலிங்கங்கிட்ட நின்று நீங்கள் அந்த இடுக்கு பிள்ளையார்னு சொல்லுவாங்க, அது பக்கத்துலாம் பஞ்சலிங்கம் இருக்குது. அங்கேருந்து அந்த மலையை பார்த்தீங்கன்னா தலைவை, அதுக்கடுத்து நெஞ்சு, அப்புறம் வயிறு, அப்புறம் கால் அப்படி நீட்டி சிவன் வந்து படுத்த மாதிரி அந்த மலையினுடைய அமைப்பு அப்படி இருக்கும். அப்படி மலையினுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிவனே அந்த மலையாக இருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு அற்புதமான விஷயங்கள் என்னென்னா, ஏகப்பட்ட சித்தர்கள் ஜீவசமாதிகள் இருக்குது. பொதுவாக வந்து ரமணர், சேஷாத்திரி, விசிறிசாமிகள், இன்னும் எண்ணற்ற இப்போ அம்மினி அம்மாள், இப்படி அந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சித்தர்கள். இதில் சூட்சமமான ஒரு பாதை இருக்குங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும், இது எத்தனை பேர் வெளியிட்டிருக்காங்கங்கிறது நான் எந்த வீடியோவும் பார்த்ததில்லை, திருவண்ணாமலை வீடியோவை. இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னென்னா, அக்னி தீர்த்தத்தை பக்கத்தில் வந்து ரமணர் வந்து நடந்து போன பாதை இருக்குது. அந்த நடந்து போன பாதை அவர் குகையில் போய் அந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக போகும்போது நேராக மேலே ஏறணும் அப்படின்னா, ரமணர் வந்து ஒரு குகையில் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அந்த இடத்துக்கு போனால் நம்ம பார்க்கலாம். அது பக்கத்தில் தான் குகை நமச்சிவாயர் அப்படின்னு சொல்லி 2 சித்தர்களுடைய ஜீவசமாதி மலையினுடைய நடுப்பகுதியில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து மேற்கு கோவரத்திலிருந்து நேராக மேலே ஏறி போய் இந்த குகை நமச்சிவாயருடைய ஆலயத்தை பார்க்கலாம், நமச்சிவாயருடைய ஆலயத்தை பார்க்கலாம். 2 பேருமே அற்புதமான நிறைய அதிசயங்களை நிகழ்த்தினவங்க. குகை நமச்சிவாயர் வந்து மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தியவர். ஏன்னா இந்த நமச்சிவாயருங்கிறவருக்கு பேரே
நம்மளாக உருவாக்குனதே நமச்சிவாயங்கிறது அவருக்கு பேரே இல்லாமல் வாழ்ந்துட்டு போனார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்தர்கள் ஜீவசமாதி. அதே போல் உங்களுக்கு கிரிவலம் போகிறோம், எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஸ்டார்ட் ரெடி அப்படின்னே என்ன செய்கிறாங்க, கோவரத்தை ஒரு கும்பிட்டு சரன்னு ரோட்டில் சுற்றிட்டு 14 கிலோமீட்டர் நடக்கணுங்க வாங்கன்ட்டு ஊர் கதையெல்லாம் பேசிட்டு சுற்றி வருவாங்க. அப்படி இந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு கிரிவலம் நீங்கள் போகக்கூடாது. இந்திரலிங்கமாக கோபுர தரிசனம் பண்ணுறோம், இந்திரலிங்கத்தை பார்க்கணும், கும்பிடணும். அதுக்கு அடுத்து அக்கினி லிங்கத்துக்கு உள்ளே போய் கும்பிடணும். அப்புறம் யமலிங்கத்துக்கு போய் கும்பிடணும். முடிஞ்சால் ரமணர் சேஷாத்திரியுடைய ஆசிரமத்துக்குள்ளே போகணும், விசிறிசாமிகளுடைய ஆசிரமத்துக்குள்ளே போகணும். அப்படியே அடுத்த இது யமலிங்கம், யமலிங்கத்துக்கு அடுத்து வரிசையாக போய் வர்ணலிங்கம், அப்படி அதுக்கு அடுத்து நிருதிலிங்கம், இப்படி யமலிங்கத்துக்கு அடுத்து நிருதிலிங்கம், நிருதிலிங்கத்துக்கு அடுத்து வர்ணலிங்கம், வர்ணலிங்கத்துக்கு அடுத்து வாயுலிங்கம், வாயுலிங்கத்துக்கு அடுத்து குபேரலிங்கம், குபேரலிங்கத்துக்கு அடுத்து ஈசானலிங்கம். இதில் நம்ம இடையில பார்க்க வேண்டியது அடி அண்ணாமலை. அடி அண்ணாமலையில் வரிசையில் 2 மணி நேரம் சாமி பார்க்கணுமேங்கிறக்கா நிறையா பேர் என்ன செய்வாங்க, அடி அண்ணாமலை அப்படி திசையை பார்த்து ஒரு கும்பிடு போடுவாங்க. அப்படி இல்லை. திருவண்ணாமலையினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா, அடிமுடி காண்ற ஒரு இடம் எதுன்னா அதுதான் திருவண்ணாமலை. தன்னுடைய உருவத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் ஜெயித்தவங்க அப்படின்னு சொல்லி பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் போட்டி போடுறாங்க. அப்போ சிவன் தன்னுடைய உடம்பை வளர்த்துக்கிட்டே போகிறாரு. வளர்த்துக்கிட்டே போகும்போது பெருமாள் என்ன செய்கிறாரு, வராக அவதாரம் எடுத்து பாதத்தை தேடி போகிறாரு. பிரம்மா என்ன செய்கிறாரு, மேல் நோக்கி அவருடைய சிரசை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. இப்படி பல காலங்கள் போயிட்டுருக்காங்க. அப்போ பிரம்மா அந்த தலையிலேருந்து ஒரு தாளம்பூ இறங்கி வரும்போது பிரம்மா அந்த தாளம்பூவை பார்த்து நீ எங்கேருந்து வரேன்னு கேட்பார். எங்கேருந்து வரேன்னு கேட்கும்போது நான் சிவனுடைய தலையிலேருந்து வரேன்னு சொல்லும்போது அப்போ பிரம்மா சொல்லுவார், நீ எனக்காக ஒரே ஒரு பொய் சொல்லு, நீ நான் சிவனை பார்த்துட்டேன்னு மட்டும் போய் சொல்லு, இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணி அவர் கீழ் நோக்கி கூட்டிகிட்டு வராரு. அப்போ இவர் அந்த பாதத்தை முட்டிட்டு போகும்போது 2 பேருமே சிவனுடைய பாதத்தையும் பார்க்க முடியலை. அப்போ இவர் என்ன செய்கிறார், விஷ்ணு என்ன சொல்கிறாரு, தன்னுடைய இதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுக்கணும், உங்களை நான் பார்க்க முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். அதனால் அவர் சிவன் பழைய நிலைக்கு வந்துடுறார். அந்த இடம்தான் அந்த அடி அண்ணாமலைன்னு சொல்லக்கூடிய இடம். அந்த அடி அண்ணாமலையை நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்களோ இல்லையோ, வாசலில் கொடிமரத்தில் நின்று அவரை ஒரு தரிசனம் பண்ணிட்டு போங்க. அதே போல் உங்களுக்கு அந்த பாதையில் இன்னொரு இது இருக்குது, துர்வாச முனிவருடைய அந்த கோவில் இருக்குது. அந்த துர்வாச முனிவர்கிட்ட வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அங்கே கிடைக்கிற கல்லுகளை புறக்கி வீடு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஒரு நெய் தீபம் ஏற்றி அடுத்த வருஷம் நான் இந்த திருவண்ணாமலைக்கு வரும்போது நான் சொந்த வீட்டில் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி விளக்கு போட்டு வந்தீங்கன்னா புது வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு அமையும். காசு பணம் இல்லைங்கிற அந்த பிரச்சனையே கூட ஒரு வருஷத்தில் உங்களுக்கு சரியாகும். அதே போல் குபேரலிங்கம், குபேரலிங்கம் நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர், தொழிலை வளம் பண்ணக்கூடியவர். இப்படி ஒவ்வொரு லிங்கங்களையும் பார்க்காம நம்மோட சுற்றிக்கிட்டே வரும், அதில் பிரயோசனம் இல்லை. அப்புறம் அம்மணி அம்மாள், அவங்க ஈசான லிங்கத்துக்கு எதிர்த்தாப்பில் அவங்களுடைய ஜீவ சமாதி இருக்குது. அம்மணி அம்மா இந்த கிரிவலத்தை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க ரமணரும் அம்மணி அம்மாவும். அப்படிப்பட்ட இந்த கிரிவல ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கினவங்களை நம்ம விசுவாசமாக வணங்கும் பொழுது நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் முழுசாக நிறைவேறும். ஏன்னா கடைசியில் நம்ம எங்கே போக போகிறோம், மயானத்துக்கு தான் போக போகிறோம். அதுதான் ஈசான லிங்கம். அப்படிங்கும்போது துவங்கினதுலேருந்து 8 லிங்கத்தை பார்த்தோம். திருப்பி நம்ம எங்கே போகிறோம், யாராக இருந்தாலும் கிரிவலம் முடிக்கும்போது என்ன செய்வாங்க, சில பேர் அப்படியே டேக் ஆகி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா தங்குற வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. நேராக என்ன செய்யணும், பூதத்தாழ்வார், அந்த பூத நாராயணன் சொல்லக்கூடிய அந்த பூத நாராயணனை போய் தரிசனம் பண்ணணும். எப்பயுமே நம்ம கிரிவலம் துவங்கும்போது இரட்டை பிள்ளையார்லேருந்து தான் கிரிவலம் துவங்கி நேராக போய் கோபுர தரிசனம் பண்ணணும், கிரிவலம் போகணும். அப்புறம் பூதத்து நாராயணன் சொல்லக்கூடிய அந்த பூத நாராயணன்ட்ட தான் அந்த கிரிவலத்தில் நம்ம வழிபாடு பண்ணணும்.
வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருக்கார்த்திகை அன்னைக்கு சாமி தரிசனம் பண்ண முடியலைனாலும் மறுநாள் பௌர்ணமிக்கோ அல்லது முதல் நாள் சதுர்த்தசி திதி அன்னைக்கோ நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரிவல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இதுதான் முழுமையான கிரிவலத்தினுடைய மகிமை. இது யாரெல்லாம் நீங்கள் முழுமையாக உண்மையாக நமச்சிவாயர் மீது பற்று வைத்து சிவபுராணத்தையோ அல்லது திருவாசகத்தையோ அல்லது சிவனுடைய அந்த 108 நாமத்தையோ சொல்கிறீங்கன்னா இந்த கிரிவலம் கார்த்திகை தீபம் அற்புதமாக இருக்கும். ஜோதி ரூபத்தில் நமக்கு தரிசனம் பண்ணுவார். கிரிவலம் போகும்போது ஜோதியை பார்த்துக்கிட்டே கிரிவலம் போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. இது அவசியம் செய்யுங்க. இது மாதிரி தான் கிரிவலம் போகணுமே ஒழிய ஒப்புக்கு சுற்றிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் கிரிவலம் போனாலும் அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.